ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இன்ஸ்டண்டா ரெடி ஆகிற மாதிரி ஒரு கிச்சடி ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கோம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இதுல இப்போ நம்ம ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம 2 இலை, இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு பூ இருக்கு இல்லையா, அந்த முழு பூவை எடுத்து அதை நான் அரையா செஞ்சு போட்டிருக்கேன். ஒரு 1 இன்ச்சு 3 துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபுல்லாக இதில் நான் வெட்டி வச்சிருக்கேன், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்மளது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எதுவுமே யோசிச்சு வைக்கல அப்படின்ற டைமில் நம்ம இதை செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். இது 1 பாட் கிச்சடி. நம்ம போன டைமும் கிச்சடி செஞ்சிருப்போம், அது பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது எப்படி நம்ம அரிசியை தனியா வேக வச்சு தனியா மசாலா செஞ்சு தனியா பருப்பு வேக வச்சு குக்கர்ல எடுத்து அப்படிலாம் தனித்தனியான ப்ராசஸ் செஞ்சிருப்போம். இது அந்த மாதிரிலாம் செய்யாம 1 பாட் கிச்சடி ஒரே சட்டியில டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு டக்குன்னு சாப்பிட்டுடலாம். நம்ம எதுவுமே செய்ய தோணலன்றப்போ நம்ம ஈஸியா இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த பதத்துக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன்னா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை சேர்த்து இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா இதை கிளறிக்கலாம். இப்போ இல்லைன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நான் 2ஆ உடைச்சு வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு கிச்சடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதையும் இதில் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு பருப்பு சாதம்ன்றதால நம்ம சிம்பிளா டக்குன்னு ரெடி பண்ணும்போது இதில் நம்ம காரம் அதிகமாக சேர்த்துக்காம கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சோம் அப்படின்னா சாப்பிடவும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம எப்பப்பயாவது ஹெவியாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஏதாவது சிம்பிளாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இதில் காரம் அதிகமாக வைக்காம சிம்பிளாக செஞ்சு நம்ம சாப்பிடலாம். அதனால தான் நான் 1/2 kg ரைஸ்க்கு 3 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன், காரம் அதிகமாக சேர்க்கலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த பதத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு போட்டோம் இல்லையா, அப்பவே சேர்த்துருக்கணும். ஆனால் தக்காளி வதங்கும் போது நம்மளுக்கு அடி பிடிச்சி டைம் எடுத்துக்கும். அதனால நம்ம தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இதை சேர்த்தோம்னா அடி பிடிக்காம தக்காளி நல்லா வதங்கி வரும். அதனால தான் நம்ம தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மசாலாலாம் சேர்க்குறோம். இப்போ பாருங்க, என்னோட மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டு இருக்கு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் 1.5 சொம்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வர வரும். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம், ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி அரிசி இதில் சேர்த்துக்கலாம்.
இதில் இப்போ நம்ம அரிசி எந்த அளவுக்கு என்ன மெஷரில் போட்டிருக்கோம் அப்படின்னா 1/2 கிலோ அரிசி நான் அதில் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ படியில் நம்ம 300 கிராம் அரிசியும் 200 கிராம் பருப்பு நான் சேர்த்துருக்கேன். 300 கிராம் அரிசி கூட 100 கிராம் இந்த ஆரஞ்சு பருப்பு, 100 கிராம் நம்ம பாசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து டோட்டலாக 500 கிராம், அதாவது 1/2 கிலோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம இதை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம எல்லா அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா அரிசியும் இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது இப்படியே ஒரு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர நேரத்துக்கு இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு அரிசி கூட சிந்தாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக அதில் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், இதில் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம கொஞ்சமாக இதுலேருந்து தண்ணி மொண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு இதில் கரெக்டாக இருக்கான்னு. எந்தில் உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களது நீங்கள் பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், கொஞ்சம் அரிசியெல்லாம் நம்மளது வெந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது வரைக்குமே நம்ம ஃப்ளேம் ஹையில் தான் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ளேம் ஹைலியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக சுண்டி நம்ம அரிசி நல்லா முக்கால்வாசி வெந்து வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ இது 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதை நம்ம பெரட்டிருக்கலாம். இதை இப்படி நம்ம பெரட்டி போட்டுக்கிட்டே வரலாம். பாத்திரத்தை சுற்றி சுற்றி அடி பிடிக்காம அழகா நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. இது இப்படி நம்ம திருப்பி போட்டுட்டு இதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செம்மையா. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா இருக்கும். இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக நெய்யை ஊற்றி கூட கொஞ்சமாக சாலட் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட கிச்சடி இன்ஸ்டண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.